இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நாளைக்கு கார்த்திகோட கொலை வழக்கு கோர்ட்ல ஹியரிங் வருது. வணக்கம். வணக்கங்க. நம்ம சைடுல இருந்து கார்த்திக் உயிரோட இருக்கிறதுக்கான எவிடன்ஸ் எதுவும் இன்னும் சப்மிட் பண்ணல. அதனால ஜாமீன் கேன்சல் ஆகி ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்ன தீர்ப்பு வரும்? நம்ம ஆதாரம் எதுவும் கொடுக்காம இருக்கிறதுனால ஜானகி மேடமுக்கு கண்டிப்பா ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. நமக்கு சாதகமா தீர்ப்பு வர்றதுக்கு எதுவும் வழி இல்லைங்களா? கார்த்திக் சாகல, உயிரோட தான் இருக்கான்னு கோர்ட்ல சொல்லியிருக்கோம். அதுக்கான எவிடன்ஸ், விட்னஸ் எதுவுமே நம்ம கிட்ட இல்லை. இப்போ அந்த மாதிரி கிடைச்சாலோ இல்ல அந்த கார்த்தியை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தினாலோ மட்டும்தான் ஜானகி மேடம் இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆக முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும். அந்த கார்த்திகெல்லாம் எங்க சார் உயிரோட இருக்கான்? அவனதான் அந்த கதிர் கொலை பண்ணிட்டான்ல. அந்த பழிய அண்ணி ஏத்துக்கிட்டாங்க. இப்போ அவன் சந்தோஷமா எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான். இப்ப அண்ணி தான் மாட்டிட்டு இருக்காங்க. அத்தை, கார்த்திக் இன்னும் உயிரோட தான் இருக்கான். இத சொல்லிதான் நீ ஹோட்டலுக்கு வேலைக்கு போன. ஆனா இப்போ அந்த மாதிரி எதுவுமே தெரியலையே. மாயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ சொல்ற மாதிரி கார்த்திக் உயிரோட இருக்கானா நிரூபிக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. ஆனா இப்போ வரைக்கும் உன்னால நிரூபிக்க முடியலையே. அது எப்படி சாரு அவளால நிரூபிக்க முடியும்? அவ சொல்றது எல்லாமே பொய்யாச்சே. நான் பொய் சொல்லல. மாயா, கார்த்தி அந்த ஹோட்டல்ல தான் இருக்கானா? ஆமா சித்தப்பா, ஆனா அவனை வேற வேற ரூமுக்கு மாத்திக்கிட்டே இருக்காங்க. எங்க இருக்கான்னு தெரியல. அவனை எப்படியாச்சும் வெளியில கொண்டு வர வச்சுட்டா மட்டும் போதும். ஆனா நமக்கு இருக்கிறது இன்னும் ஒரு நாள் மட்டும் தான் மாயா. சார், நாளைக்கு எப்படியாவது அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து நிக்க வைப்பேன் சார். நமக்கு வேற வழியே கிடையாது. இதுக்கு மேல கோர்ட்ல டைம் வாங்கவும் முடியாது. எவிடன்ஸ் மட்டும் இல்லனா ஜானகி மேடம்க்கு கண்டிப்பா சிறை தண்டனை தான் கிடைக்கும். அப்படி நடந்துட்டா அண்ணி வீட்ல இருக்க மாட்டாங்க. அண்ணன் மனச மாத்தி மாயாவை வெளியே அனுப்பிட்டு சாருவை கட்டி வச்சிடலாம். ஜானகி அக்கா திரும்ப வரலன்னா அப்புறம் இந்த சாவி கொத்து எப்பவும் நம்ம கைக்குள்ளதான். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். அந்த கார்த்திகை நான் நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். சரி, நாளைக்கு 10 மணிக்கு கோர்ட்டுக்கு வந்துடுங்க. அப்ப நான் கிளம்புறேன். வரேன் சார். வாங்க சார். ரகு, கண்டவனை காப்பாத்த போய் இப்போ உன் நிலைமை எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தியா? உயிரா வளர்த்தவ நான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ பெரியம்மா, நீங்க பயப்படாதீங்க. நாளைக்குள்ள எப்படியாவது அந்த கார்த்திகை நான் புடிச்சிருவேன். மாயா, இது வரைக்கும் அவன் மாட்டவே இல்ல. அந்த ஹோட்டல்ல தான் இருக்கான்னு வேற சொல்ற. நாங்க வேணா வந்து அவனை அடிச்சு இழுத்துட்டு வரட்டுமா? இல்ல மாமா, அவனுக்கு டவுட் வந்தா கண்டிப்பா எஸ்கேப் ஆயிடுவான். அப்புறம் அவனை கண்டுபிடிக்க முடியாம போனாலும் போயிடும். அவனை எப்படியாவது வெளியில வர வச்சுட்டா போதும். அதுக்கு இப்ப என்ன பண்ண போற மாயா? நான் முதல்ல ஸ்டேஷனுக்கு போய் குருபரன் சார் கிட்ட பேசிட்டு வரேன். பெரியம்மா, நான் வரேன். போயிட்டு வா. நானும் அவனை வெளியில கொண்டு வர எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், ஆனா முடியல. ப்ராப்பரான பெர்மிஷன் இல்லாம அந்த ஹோட்டலுக்குள்ளேயும் போக முடியாது.
எனக்கு என்னவோ புவனேஸ்வரி அவனை வேற இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்களோன்னு தோணுது. இல்ல சார், கண்டிப்பா அவன் அந்த ஹோட்டல்ல தான் இருக்கான், எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவனை எப்படி வெளியில கொண்டு வர்றது? சார், எனக்கு ஒரு விஷயம் தோணுது. சொல்லுங்க. அந்த கார்த்திக் புவனேஸ்வரிக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் மேல அந்த அளவுக்கு அவனுக்கு பாசம் இருக்கு. சோ அந்த புவனேஸ்வரி இறந்துட்டான்னு ஒரு போஸ்டர் அடிச்சு ஓட்டுனா கண்டிப்பா அத அவன் பார்த்துட்டு வெளியில வருவான்ல சார். அவன் ஹோட்டல் ரூம்குள்ள இருக்கான், வெளியில போஸ்ட் ஓட்டினா அதை அவன் எப்படி பார்ப்பான்? ஹோட்டல்ல அவன் ரூமுக்கு எதிரில அவன் பாக்குற மாதிரி நம்ம ஒட்டினா போதும் சார். விண்டோக்கு வெளியில இருந்து கண்டிப்பா அவன் அதை பார்த்துட்டு அலறி அடிச்சுக்கிட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு ஓடுவான். அப்ப அவனை அங்க இருந்து நம்ம புடிச்சிடலாம் சார். ஆனா இருந்தாலும் இதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு சார். என்ன? வெளியில வந்தவன் அந்த மேனேஜர் கிட்ட இருந்து போனை வாங்கி கண்டிப்பா புவனேஸ்வரிக்கு போன் பண்ணுவான். அப்புறம் இது ஃபேக்குன்னு தெரிஞ்சிரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க கிட்ட இருக்கிற சிக்னல் ஜாமரை வச்சு ஹோட்டலுக்குள்ள ஆன் பண்ணிட்டா போதும். அங்கிருந்து யாருக்கும் எந்த காலும் போகாது, இன்கமிங்கும் வராது. இது நல்ல ஐடியா சார். அப்படின்னா இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ஒன்று பண்ணுங்க, அந்த போஸ்டரை மட்டும் அடிச்சு அவனை எப்படியாவது அதை பார்க்குற மாதிரி பண்ணிடுங்க. நான் புவனேஸ்வரியோட வீட்டு பக்கத்துல ஃபோர்ஸோட வெயிட் பண்றேன். அவன் வந்தான்னா அவனை பிடிச்சு கோர்ட்ல ஒப்படைச்சிடலாம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாளைக்கு பெரியம்மாவுக்கு தண்டனை கிடைக்க கூடாது. அவங்கள எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் சார். அவங்க எனக்கும் அம்மா மாதிரி தான். நாளைக்கு தான் நமக்கு இருக்கிற கடைசி சான்ஸ். இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா அவனை பிடிச்சிடலாம். சரிங்க சார், நான் வரேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பயமா இருக்கு. ஏன் பெரியம்மா பயப்படுறீங்க? எதுவும் தப்பா நடக்காது. கண்டிப்பா உங்களை நான் ஜெயிலுக்கெல்லாம் போக விட மாட்டேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சச்சா, அப்படிலாம் இல்லம்மா. எனக்கு என்னை விட ஓ மேலதான் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நான் ஜெயிலுக்கு போறத நினைச்சு பயப்படல மாயா. ஆனா எனக்கு தண்டனை கிடைச்சிட்டா அந்த புவனேஸ்வரி இந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டா. அவரையும் இந்த குடும்பத்தையும் ரொம்ப அவமானப்படுத்துவா. அவன் நினைச்ச மாதிரி இந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிடுவா. ஏற்கனவே கொலகார குடும்பம்னு ஒரு பட்டத்தை கட்டி விட்டுட்டா. அந்த பேரு உண்மை ஆயிடக்கூடாது. அத நினைச்சாதான். பெரியம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. புவனேஸ்வரி என்ன சதி பண்ணாலும் உண்மையை மறைக்க முடியாது. நல்லவங்களை அந்த கடவுள் தோத்து போக விட மாட்டான். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு மாயா. ஆனா ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு தெரியல. என்னவோ மனசு படபடனே இருக்கு. பயப்படாதீங்க பெரியம்மா, நியாயம் தான் என்னைக்கும் ஜெயிக்கும். எப்படியாவது நாளைக்கு அந்த கார்த்திக்க நான் கோர்ட்டுக்கு வர வச்சிருவேன். நீங்க எதையும் யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. போய் நிம்மதியா தூங்குங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும்.